டிஸ்போசபிள் டயாப்பர்லேயே ஒன்று வந்து மைலோ டயாப்பர், அப்படி இல்லைன்னா வந்து என்னென்னா பேம்பர்ஸ் ப்ரீமியம் கேர் பேண்ட். இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த டயாப்பர் நான் வந்து செகண்ட் ஆப்ஷனாக சொல்லுவேன். மைலோ வந்து என்னென்னா கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கும். பட் இந்த டயாப்பர் பொறுத்தவரை ப்ரைஸ் ரேஞ்ச் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் இந்த டயாப்பர் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதனாலே பேபிக்கு வந்து கம்ஃபர்டபுளாக வியர் பண்ணிப்பாங்க. அண்ட் 360 டிகிரி காட்டனி சாஃப்ட்னஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னென்னா பேபிக்கு வந்து ரேஷ் எதுவும் வராமல் பார்த்துக்கிடும். அதே நேரத்தில் வந்து 100% லீக் ப்ரூஃப்னு கொடுத்துருக்காங்க. வெட்னஸ் இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா பேபிஸ்க்கு ரொம்ப சேஃப்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லை, ஃப்ரெஷ் ஃப்ராக்ரன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. நான் வச்சுருக்கிறது வந்து என்னென்னா 44 பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒவ்வொரு பேபிக்கும் வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட் சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நியூபார்ன் பேபியிலேருந்து XXL வரைக்கலான சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. சைஸ் பொறுத்து வந்து என்னென்னா அந்த கேஜி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டயாப்பர் பொறுத்தவரை பேபிக்கு ரொம்பவும் டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. அவங்களோட கம்ஃபர்ட் ரேஞ்ச் பொறுத்து தான் நம்ம வந்து சைஸ் சூஸ் பண்ணணும். பேபிக்கு கொஞ்ச நேரமாவது டயாப்பர் ஃப்ரீ டைம் கொடுக்கணும். என்னோடய பேபிக்கு நான் மோஸ்ட்டாக பகல் டைமில் டயாப்பர் போட்டு விட மாட்டேன். நைட் டைம் அப்படி இல்லைன்னா வெளியில் போகும்போது தான் பேபிக்கு டயாப்பர் போட்டு விடுவேன். பேபிஸ்க்கெல்லாம் காட்டன் டயாப்பர் கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் அதோட மெயின்டெனன்ஸ் வந்து அதிகம். இதனாலேயே நியூ மாம்ஸ் அப்படி இல்லைன்னா ஒர்க்கிங் உமனாக இருந்தாங்க அப்படின்னா பேபிஸ்க்கு வந்து டிஸ்போசபிள் டயாப்பர் சூஸ் பண்ணுறதே அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்த பேம்பர்ஸ் ப்ரீமியம் கேர் வந்து என்னென்னா யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸி, டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸி. அண்ட் இதில் மொத்தம் 44 பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி அதில் உள்ள QR கோட் ஸ்கேன் பண்ணி ஃப்ரீ பேம்பர்ஸ் வின் பண்ணலான்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கும் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்குது. இந்த டயாப்பர் வந்து நீங்கள் வாங்கிட்டு இந்த டயாப்பர் ரிலேட்டடாக ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கஸ்டமர் கால் பண்ணி கேட்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் மூலமாக நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உள்ளே இருந்து ஒரு டயாப்பர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 360 டிகிரி காட்டனி சாஃப்ட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே நேரத்தில் சைஸ் என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் வெட்னஸ் இண்டிகேட்டர் எல்லோ கலர் கோடு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா ஹிப் பக்கம் அவ்வளோ சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குது. உள்ள மெட்டீரியல் என்னென்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக வந்து என்னன்னு தெரியல. பட் வந்து இந்த ப்ராடக்ட் நான் அமேசானில் தான் வாங்கினா. அமேசானில் இந்த ப்ராடக்ட் வந்து போய் பாருங்கள். ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷனில் காட்டன் மெட்டீரியல் தான் போட்டிருக்காங்க. அண்டு இந்த ப்ராடக்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 மில்லியன் மைக்ரோபோர்ஸ் வந்து என்னென்னா நம்மளோட பேபி ஸ்கின் வந்து ப்ரீத் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து என்னென்னா இது 12 ஹவர்ஸ் லீக் ப்ரொடெக்ஷனாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்னர் லேயர்லாம் பாருங்கள், நமக்கு வந்து பேபியோட அந்த ஸ்கின்னுக்கு ஏற்றாப்புல தான் நமக்கு வந்து சாஃப்ட்னஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் எனக்கு வந்து என்னென்னா எக்ஸாக்டாக இதில் காட்டன் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. அண்டு இதில் வந்து சாஃப்ட்னஸ் வந்து இருக்குது. நான் ஃபஸ்ட்டு என்னோடய பேபிக்கு மைலோ டயாப்பர் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ரீசெண்டாக தான் இந்த டயாப்பர் வந்து என்னென்னா என்னோடய பேபி கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால இது வாங்கினேன். அமேசானில் நீங்கள் இந்த டயாப்பரை வாங்கும்போது மந்த்லி பிளான் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் கொஞ்சம் கம்மியாகும். பேபியோட ஹிப் சைஸ்க்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் ஆகிக்கிறோம். ஸோ அதுக்காக தான் இது வந்து எலாஸ்டிக் டைப்பாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த வெட்னஸ் இண்டிகேட்டர் வந்து எல்லோ கலரில் இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா ப்ளூ கலராக மாறும். ஒன்ஸ் வந்து நம்ம டயாப்பர் சேஞ்ச் பண்ணுற டைம் வந்துருச்சு பேபிக்கு அப்படின்னா நம்ம வந்து இது ப்ளூ கலராக மாறும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு நீங்களும் உங்கள் பேபிக்கு இந்த டயாப்பர் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா எப்படி இருந்ததுன்னு அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல்லேருந்து வர்ற வீடியோஸை ரெகுலராக நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக ஷோ ஆகும். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.